இது வந்து நம்ம செடியில் பூத்த பூ. ஒரு ஒரு முழம் பூ பக்கம் வரும். இன்னைக்கு கொஞ்சம் இருந்துச்சு, வேற ஒரு அக்கா கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க. பாப்பாவை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இப்போ பூ பறிச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பூ இருக்குன்னு. பூ வளைஞ்சு தலை கொஞ்சம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு, ரசம் வைக்கிறதுக்கு நாளைக்கு காலையில் கட் பண்ணி எடுத்து வச்சுன்னா காலையில் வச்சு ரசம் வைக்கிறது. இந்த தொட்டி வந்து மழைநீர் தொட்டி. இது வந்து பார்த்தா 10க்கு 10 இருக்கும். ஒரு ரூம் மாதிரியே இருக்கும். 2022 கட்டினது, எங்களுக்கு 21 லாஸ்ட்டில் 22 கட்டினது. ரவுண்ட் அடித்து வந்தேன். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு பாருங்கள், மலையோட அதில் ஃபுல்லாகவே காடு தான். இல்லை, இது பின்னாடி தொட்டி கழுவி விடுறதுக்கு உண்டான டேப்பு. இது பிடிக்கிறதுக்கு பைப் பிடிக்கிறதுக்கு உண்டானது. மழை தண்ணி எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கீழே விழுந்துடும். அங்கே ஒரு ஆள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. பாய் சொல்லு. இது ஃபுல்லாகவே பாறை தான். ஆனால் கொஞ்சம் இது ஒரு குழியாக இருந்துச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் மண் போட்டு சைடெல்லாம் கல் கட்டி மண் போட்டு இந்த செடி வச்சுருக்கோம். இது ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக நல்லா பூ கொடுக்குது. இதில் நாளைக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் போடுங்களான்னு சொல்லிட்டு, இது வந்து கீரை மட்டும்தான் வரும், காயே வர்றதில்ல. அதனால ஒரு கொம்பு ஒடிச்சு விட்டுட்டேன். நாளைக்கு வெட்டி எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. முள் இருக்கிறதுனால இந்த ட்ரிம்மர் வச்சு இப்படி கட் பண்ணோம். இப்படி கட் பண்ணோம்னா தலையாக கிடைக்கும். ஏன்னா அது முள் இருக்குது. தூதுவளந்தலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். இது வந்து முல்லைப்பூ இன்னைக்கு கட்டினது, ஒரு முழம் மேலே இருக்குது. இது வந்து விரிஞ்சிருச்சு. நேற்று வந்து முக்கோட கட்டி வச்சுட்டேன், இன்றைக்கி விரிஞ்சிருச்சு. இது வந்து நேற்று கட்டின பூவு. இது கொஞ்சம் லூஸாக, அதனால் நேற்று முக்கோட கட்டி வச்சுட்டேன். இது நேற்று கட்டினது, இது இன்றைக்கி கட்டினது. விரிஞ்சிருச்சுன்னா இந்த மாவு ஆடிட்டு இருக்குது. சாயந்தரம் வந்து பூ பறிச்சுட்டு வந்து கட்டிக்கிட்டேன். மாவாட்டுக்கும் போட்டிருந்தேன், அதையும் ஆட்டிக்கிட்டேன். பூவும் கட்டி முடிச்சாச்சு, தூதுவளந்தலையும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் முருங்கைக்கீரை மட்டும் ரெடி பண்ணணும். காலையில் சமைச்சு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். காலையில் டிஃபனுக்கு மாற்றினது போக எல்லாம் எடுத்து போட்டு போயிருந்தோம். இன்னைக்கு சாயந்தரம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அரிசி ஊற வச்சுருந்ததெல்லாம். சமையல் வேலை இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. அதனால் இன்றைக்கி வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால புரோட்டா வாங்கிட்டு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். பாப்பா வந்து படிச்சுட்ருக்குறா. பாப்பா, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.